இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை கேட்க கிருபை செய்வாராக. और प्रभु आप हर एक को आशीष करके इन वचनों को सुनने के लिए मदद करें. இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தைகளை குறித்து தியானிக்க போகிறோம். आज भी कुछ वचन के बारे में हम ध्यान देंगे. சுவிசேஷத்தின் ஊழியம் மேன்மையானது. और सुसमाचार की सेवकाई महान है. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுமே இந்த ஊழியத்தை செய்யலாம். और दुनिया के सारे लोग इस सेवकाई को कर सकते हैं. ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யலாம். उद्धार पाए हुए कर सकते हैं. விசுவாசிக்கிறவர்கள் செய்யலாம். विश्वास करने वाले कर सकते हैं. அற்புதங்களை பெற்றவர்கள் செய்யலாம். अद्भुत पाए हुए लोग कर सकते हैं. ஆகவே சுவிசேஷ ஊழியம் மேன்மையான ஒரு ஊழியம். और इसलिए सुसमाचार जो है एक महिमा की सेवकाई. ஒரு வசனம் வாசிக்க போறோம். एक वचन को पढ़ेंगे. நீதிமொழிகள் 11வது அதிகாரம், नीति वचन 11वां अध्याय 30வது வசனம். 30 वचन. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். धर्मी का प्रतिफल जीवन का वृक्ष होता है और बुद्धिमान मनुष्य लोगों के मन को मोह लेता है. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். और जो मन को मोह लेता है वो बुद्धिमान मनुष्य है. ஆத்துமாக்களை சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட முடியாது. और हम सुसमाचार के द्वारा आत्मा का उद्धार कर सकते हैं. சுவிசேஷம் என்றால் என்ன? सुसमाचार का मतलब क्या है? சுவிசேஷம் என்றால் என்ன? सुसमाचार का मतलब क्या है? இயேசுவானவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுவது. और यीशु मसीह मेरे लिए सब कुछ पूरा कर कर तैयार रखा है, इस बात को बताना. எல்லாருடைய பாவங்களையும் அவர் நீக்கி இருக்கிறார். और सारे लोगों के पाप को उसने दूर किया நாம் है. தைரியமாய் சொல்லணும். हम धैर्य से कहना பயப்படாதீங்க चाहिए. பிரதர், डरना नहीं ब्रदर, பயப்படாதீங்க சகோதரி. डरना नहीं இயேசு सिस्टर. உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम रखता அவர் है. உங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நீக்கி இருக்கிறார். और वो तुम्हें कलवरी क्रूस पर रखा, सुबह छुटकारा உங்களுடைய दिया है. வியாதிகளை அவர் நீக்கி விட்டார். तुम्हारी बीमारी को उसने दूर कर दिया. விசுவாசத்தோடு நம்பி, அப்பா உடைய பாவத்தை மன்னித்தீரே உமக்கு நன்றி என்று அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. और विश्वास करके प्रभु मेरे पाप को तूने क्षमा किया, उसे कबूल करके छोड़ दीजिए. இதுதான் சுவிசேஷ ஊழியம். यही सुसमाचार की நாம் समाप्ति. அப்படியே செய்வோம். हम वैसे ही करेंगे. கர்த்தர் நிச்சயமாக அந்த மேன்மையான ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். और प्रभु जरूर ऐसे महिमा की सेवकाई को आशीष करेगा. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி हे ஆசீர்வதியும். प्रभु, इन वचनों को सुनने वाले हर एक को आशीष कीजिए. சுவிசேஷ ஊழியம் மேன்மையானது. सुसमाचार की सेवकाई महिमा का है. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அப்படிப்பட்ட காரியங்களில் ரட்சிக்கிறார். प्रभु अपने बच्चों को ऐसे बातों में बढ़ाता है. இந்த ஊழியத்திற்கு பெரிய மேடை போட்டு போதிக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. और इस समाचार के लिए कोई बड़ा सा मंच पर प्रचार करना आवश्यकता அப்படி नहीं. செய்தாலும் தவறல்ல. और वैसे करे तो भी कोई गलत नहीं. கண்டிப்பா செய்யலாம். जरूर कर सकते हैं. ரோட்ல நின்னு பேசுகிற அப்படிப்பட்ட பரிசுத்த ஊழியம் மகிமையானது. और रोड पर खड़े रहकर प्रचार करना एक महिमा का प्रचार है. அந்த ஊழியத்துல கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை வாக்கிய பண்ணுவார். और उस सभा में प्रभु उनके साथ रहकर जरूर कार्य करता है. எபேசியர் 2வது அதிகாரத்துல इफिसियों का 2 अध्याय 8வது வசனம் சொல்லுகிறது, उस पर 8वां वचन कहता है, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். और विश्वास के द्वारा अनुग्रह ही के से तुम्हें उद्धार हुआ இது है. உங்களால் உண்டானதல்ல, और यह तुम्हारी ओर से இது नहीं தேவனுடைய ஈவு. वरन परमेश्वर का दान है. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு மனிதன் நம்பிட்டால், விசுவாசித்தால், और सुसमाचार को कहने के समय पर एक मनुष्य अगर भरोसा करता நீங்கள் है, விசுவாசித்து ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று முன்னே வருகிறீர்கள். आप जब विश्वास करने के बाद कहते हैं प्रभु मैं भरोसा करता हूं करके आगे आते हैं. இயேசு அங்க இருந்து கிருபையை கொண்டு வந்து உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். और यीशु वहां से आकर हमारे ऊपर एक अनुग्रह के कार्य को करता உங்களிடத்துல है. விசுவாசம், அவரிடத்துல கிருபை. आपके ऊपर विश्वास और उसके ऊपर अनुग्रह. ஆகவே இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்கிறது. ये दोनों बातें एक महिमा का कार्य करता है. ஆனால் இன்றைக்கு எப்படி இந்த கிருபை உங்களுக்கு கிடைத்ததை பற்றி தியானிக்க போகிறோம். आज आपको ये अनुग्रह कैसे मिला है उसके बारे में ध्यान 1 करेंगे. பேதுரு 1வது அதிகாரம் पहला पत्रस का किताब 1 अध्याय 10வது வசனம் उस पे 10वां वचन. மிகவும் அருமையான ஒரு வசனம். बहुत ही प्यारा सा एक वचन है. இந்த வசனை நாம் தியானிப்போம். इस वचन को ध्यान करेंगे. கொஞ்சம் இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. और ये वचन समझने के लिए थोड़ी सी उस पे जोर है. ஆனால் நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். अगर हम ध्यान करेंगे तो प्रभु हमें सिखाएगा. 1 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம். पहला पत्रस का 1 अध्याय उसका 10वां वचन. அதில் எழுதி இருக்கிறது, விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். इस पर लिखा है कि इसी उद्धार
उद्धार के विषय में, जो विश्वास ही से तुम्हारा ஆனால் उद्धार हुआ है, தேவனோ கிருபையாக உங்களை ரட்சித்தார். लेकिन प्रभु अनुग्रह ही से तुम्हें उद्धार किया है. 10வது வசனம், 10वां वचन, உங்களுக்கு उண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். और इसी उद्धार के विषय में उन भविष्यद्वक्ताओं ने बहुत खोजबीन किया है. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். जिन्होंने उस अनुग्रह के विषय में जो तुम्हारे होने को था उस पे भविष्यवाणी और उसे बहुत जांच की है. கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். और जो अनुग्रह के बारे में प्रचार किया हुआ भविष्यवाणी, பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை புஸ்தகங்களிலும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் மனதுருக்கத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். और पुराने नियम के अंदर के सब बातों को प्रभु अनुग्रह दया सबको वहां पर प्रकट किया தேவனுடைய है. மனிதன் சொன்னார், एक प्रभु का व्यक्ति कहता है, வேதாகமம் தேவனுடைய சரீரத்தை போல் உள்ளது. कलाम जो है प्रभु के शरीर के समान நீங்க है. எந்த பாகத்தை திருப்பினாலும் கிறிஸ்துவின் ரத்தம் வெளிப்பட வேண்டும். आप कोई भी बाग को निकल यहाँ पलटे तो वहां पर मसीहा का अनुग्रह का लहू दिखाई அதுதான் देता है. சரியான ஒரு और வெளிப்பாடு. यही एक सच्चा उद्धार இங்க है. சொல்லி இருக்கிறது इस पर कहा गया, புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களை பற்றி சொல்லல. नए नियम के लोगों के बारे में பழைய नहीं कहा. ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்த தீர்க்கதரிசிகள் கிருபையை பற்றி சொன்னார்களாம். और नए पुराने नियम के पवित्र लोग भविष्यद्वक्ता किए हैं इस उद्धार के बारे में. அது சொல்லிட்டு और वो कहने के बाद யோசித்தார்கள். उन्होंने विचार किया, கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், प्रभु ने तो व्यवस्था दिया है, பலிகளை கொடுத்திருக்கிறார். बलि चढ़ाने के बाद இதையெல்லாம் செய்தாதான் ஒரு மனிதனுக்கு பாவத்துல மீட்பு, और ये सब कार्य करें तो ही एक मनुष्य को पाप का குடும்பத்துல छुटकारा, சமாதானம், परिवार में समाधान. லேவியர் ஆகமத்தில் அநேக கட்டுப்பாடுகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். लेवियों के किताब में बहुत सारे बातों के बारे में कहता பலி है, கொண்டு போகிறவன் பலி செலுத்துகிறவன் எப்படிப்பட்ட நபரா இருக்க வேண்டும், और बलि को लेकर जाने वाला और बलि चढ़ाने वाला किस प्रकार का व्यक्ति होना எப்படி அந்த चाहिए, பலி மேல கரங்களை வைக்கணும், और कैसे उस बलि के ऊपर अपने हाथ को रखना है. ஆசாரியன் குளித்து அந்த பரிசுத்த வஸ்திரத்தை கட்டி और याजक उस पवित्र स्नान करके पवित्र वस्त्रों को पहनकर பாவங்களை சுமத்தி पाप को उसके ऊपर रखकर ஒரு சில பாகங்களை சுட்டரிக்க வேண்டும், और कुछ बाग को जलाना है, கொழுப்பை கண்டிப்பா எரிக்க வேண்டும், और उसकी चर्बी को जरूर जलाना है. இன்னும் ஒரு சில பாகங்களை சொல்லி और இருக்கிறார். कुछ बातों के बारे में कहा ரத்தத்தை गया, தரையிலே ஊற்ற வேண்டும், लहू को जमीन पर उंडेलना है, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க बलि के வேண்டும், स्थान पर अग्नि हमेशा जलती ரா रहनी முழுவதும் चाहिए, எரிய வேண்டும். रात भर जलनी है. இப்படியெல்லாம் நடந்தா தான் ஒரு மனுஷனுடைய பாவம் மூடப்படுகிறது. और ऐसी बातें रहेगी तो ही मनुष्य के पाप ढापे ஆனா जाएंगे. விசுவாசித்தால் எப்படி ரட்சிப்பு? लेकिन विश्वास करोगे तो कैसे उद्धार है? தீர்க்கதரிசிகளுக்கு ஆச்சரியமா போச்சு. और बहुत सारे भविष्यवाणियों को भविष्यद्वक्ताओं को आश्चर्य हुआ, யார் இந்த ரட்சிப்பை பெற போகிறது? कौन इस उद्धार को पाने वाला எந்த है? கோத்திரத்துக்கு இது கிடைக்க போகிறது? कौन से गोत्र के लोगों को ये बातें இப்படி मिलेगी? ஆராய்ந்தார்களாம். ऐसे उन्होंने जांच की. 11வது வசனம் சொல்கிறது, 11वां वचन पर लिखा தங்களில் है, உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். और उनके अंदर की मसीहा की பழைய आत्मा, ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்த தீர்க்கதரிசிக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருந்தார், ஆவியானவர் அவர்தான். और पुराने नियम के सारे भविष्यद्वक्ताओं के अंदर आत्मा, पवित्र आत्मा था, और वही मसीहा का आत्मा है, वही அவர்களுக்குள்ள मसीहा है. இருந்த கிறிஸ்துவின் और ஆவியானவர் उसके अंदर मसीहा की आत्मा. இந்த கிருபையை குறித்து ஆராயும் போது என்ன வெளிப்படுத்தினாரா? अब इस अनुग्रह के बारे में खोज करने के समय पर क्या प्रकट இது हुई? சும்மா கிடைக்காதையா, यह व्यर्थ में ऐसे ही नहीं இதுக்காக मिलेगा, ரத்தம் சிந்தப்படுகிறது. और ये इसके लिए लहू बहाया गया है, கிருபாதார பலி. और ये अनुग्रह का बलिदान. கிருபாதார பலி என்றால் अनुग्रह का बलिदान का मतलब ஒருவனுக்காக ஒன்று பலியிடப்படுகிறது. एक व्यक्ति के लिए दूसरा व्यक्ति का बलि நான் चढ़ाना. தான் கொலை செய்யப்பட मैं வேண்டும், ही बलि चढ़ाया जाना நான் தான் चाहिए, தண்டிக்கப்பட मैं வேண்டும், ही दंड पाना நான் चाहिए, தான் அடிக்கப்பட வேண்டும். मैं ही मार खाना ஆனால் चाहिए. வேதம் சொல்லுகிறது எனக்கு பதிலாக கிறிஸ்து வருகிறார். लेकिन प्रभु कहता है मेरे बदले में मसीहा आता है. ஆகவே இந்த விசுவாசம் எனக்கு வந்து அந்த ரட்சிப்பை ஈஸியா எடுக்கல, और प्रभु ऐसे ही आसानी से आकर उस अनुग्रह को नहीं निकाला, கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. उसके लिए उसने उसके लिए दाम दिया गया. இயேசு கிரயம் செலுத்தியிருக்கிறார். यीशु ने उसके लिए दाम दिया है. காரணம் பாவ மீட்புக்கு உலகத்துல ஒரு பொருளுமே இல்லை, क्योंकि पाप का उद्धार के लिए इस दुनिया में कोई भी वस्तु नहीं है, ஒன்றும் கிடையாது. कुछ भी नहीं है. ஒன்று நீ
செய்ய कुछ முடியாது. भी तुम नहीं कर सकते। பிளவுண்ட மலையில் அருமையாய் பாடுகிறார். और उस चट्टान के बीच में जो एक गीत है वो बहुत अच्छे से गाया गया பிளவுண்ட है। மலை எங்க பாடல்ல, और जब उस चट्टान के बीच में वो गीत தியாகத்தினால் है அல்ல, वो केवल प्यास के कारण नहीं, உபவாசத்தினால் அல்ல. उपवास के कारण नहीं। என்னெல்லாமோ நான் தியாகம் பண்ணால் என் பாவம் போகாது. मैं कुछ भी अपने आप से दूर करूं तो भी मेरा पाप दूर न இயேசு होगा। ஒருவரே என்னுடைய केवल பாவத்தை கழுவும். यीशु ही मेरा पाप को धो பிதாவாகிய सकता है। தெய்வம் தான் அதை கழுவ வேண்டும். पिता यीशु ही मेरा उस पाप को धो அவரே सकता है। மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார். वही मांस में प्रकट होकर अपने आप को बलि चढ़ा। ஆகவே அவர்களுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் और इसलिए उसके अंदर के रहने वाला मसीहा का आत्मा கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் और मसीहा के अंदर का उस बोझ को அவைகளுக்கு பின்னால வருகிற மகிமையையும் और उसके बाद आने वाली महिमा की बात முன் को அறிவித்த போது पहले जब बताया गया, ஓஹோ இது இப்பொழுதல்ல, और ये बात अब की नहीं है, கிறிஸ்து பலி செலுத்தப்பட்ட பிறகு நடக்க போகிற ஒரு செய்தி. मसीहा का बलिदान होने के बाद होने वाला एक बात இது है। என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் और ये किस समय के बारे में है அந்த காலத்தின் விசேஷத்தையும் और उस समय के विशेष बात को என்பதை ஆராய்ந்தார்கள். और इस बात को उन्होंने जान लिया, யோசித்தார்கள், ஆராய்ந்தார்கள். उन्होंने जांचा और जान लिया। இப்போ அவர்களுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டு अब उनको जवाब मिल चुका அவங்க है। சொல்றாங்க, यहाँ पर लिखा ஐயோ है, நமக்காக அல்ல, और ये तो हमारे लिए नहीं है, தங்கள் நிமித்தம் அல்ல, हमारे कारण भी नहीं। நமது பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் சொல்றாங்க, நமது நிமித்தமே, புறஜாதிகளுக்கு செய்தி கேட்கிற அவர்கள் நிமித்தமே। और वो पौलुस और प्रेरित कहते हैं कि ये हमारी ओर से जो संदेश जाता है उस संदेश सुनने वाले उन लोगों के लिए, வாசிக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் நமது நிமித்தமே, पढ़ने वाले हमें देकर कहता है, पढ़ने वाले उस व्यक्ति के कारण இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. और ये उन लोगों के लिए प्रकट किया गया, ऐसा उनको दिखाया गया। வேதத்தை ஆராய்ந்த பொழுது எப்படி கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு வருது, யார் அது, और कैसे उद्धार कलाम विश्वास के द्वारा उद्धार आता है करके कौन ऐसे लोग हैं। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்கிறார், पुराने लोग के पवित्र लोग कहते हैं, भविष्यद्वक्ता कहते இது हैं, யூதர்களுக்கு அல்ல, ये यहूदियों के लिए இயேசு नहीं, கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிற்பாடு நடக்க போகிற மகிமை, ये मसीहा के लोगों के बाद में होने वाली कुछ बातों இது के लिए தங்கள் நிமித்தம் அல்ல, है। ये अपने लिए नहीं, இது நமது நிமித்தமே, ये हमारे कारण नहीं, அப்படி என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டதா. ऐसे उनको प्रकट किया गया। அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, उसका अगला वचन कहता है, ஆகவே देखिए, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. अब ये बातें तुम्हारे लिए इस प्रकार प्रकट की गई है कि इनके द्वारा तुम्हारे लिए उद्धार का काम है। கரையம் செலுத்தப்பட்டது, दाम दिया गया உலகத்துல கொடுக்கப்படாத பலி, और दुनिया में नहीं दिया गया बलिदान, மேன்மையான பலி, और एक उच्चा बलिदान, அவரே பலி, और वही खुद அவரே बलि, பிரதான ஆசாரியன். और वही महायाजक। பிரதான ஆசாரியன் என்றால் ஒருவருமே செய்ய முடியாததை செய்து முடித்து நிற்கிறவர் பிரதான ஆசாரியன். महायाजक का मतलब कोई भी उस कार्य को नहीं कर सकता, वो केवल याजक ही कर सकता है। ஆகவே இந்த மகிமையின் சுவிசேஷத்தை நீ சொல்லும்போது விசுவாசத்தினாலே கிருபையாய் ரட்சிப்பு வருகிறது. और इन बातों को तुम कहने के समय पर विश्वास के द्वारा तुम उद्धार की बातों இந்த को வசனத்தை देखोगे। பாருங்க, ரொம்ப எனக்கு இஷ்டமான வசனம். और ये वचन बहुत ही मेरे लिए प्यारा இந்த लगता है। சுவிசேஷத்தை, यह सुसमाचार இப்படி அறிவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை और ये सुसमाचार जो दो लोगों को बताया गया, உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையோடு காத்துக்கொண்டு, और उन बातों को देखने के लिए स्वर्ग दूत भी बहुत से ध्यान लगाए हुए हैं। பயப்படாதங்க, डरना नहीं, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். यीशु मसीह आपके साथ है அவர் மகிமையான வல்லமையோடு நிற்கிறார். और वो महिमा के साथ हमारे நீங்கள் संग है। உத்தமத்தோடு ஜெபம் பண்ணும்போது, आप उत्तम हृदय से जब உத்தமமோடு प्रार्थना करते हैं, நற்செய்தியை சொல்லும்போது उत्तम हृदय से जब सुसमाचार அநேகருடைய सुनाते இருதயங்களை हैं, கர்த்தர் திறக்கிறார். बहुतों के हृदय को प्रभु खोलता கிருபையினாலே है। அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். अनुग्रह से बहुत सारे लोग उद्धार पाते அநேகர் அந்த हैं, நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். बहुत सारे लोग उस उद्धार को पा लेते இயேசு हैं। கிறிஸ்து செய்கிறார், यीशु मसीह करता உங்களை है, கொண்டு செல்கிறார், आपके द्वारा करता நீங்கள் है, அதை செய்கிறீர்கள். आप उसे करते हैं। ஆனால் பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती இதை है உற்று பார்க்க
தேவதூதரும் ஆசையோடு காத்து और கொண்டிருக்கிறார்கள். इसको देखने के लिए स्वर्गदूत भी लालसा से बैठे உங்களுக்கு हैं। தெரியுமா, நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவதூதர்கள் ஆசையோடு காத்து क्या आप கொண்டிருக்கிறார்கள். जानते हैं, जब आप सुसमाचार सुनाते हैं स्वर्गदूत ऊपर से देखता है। அநேக தேவதூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். बहुत सारे स्वर्गदूत आपके आसपास हैं। என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறார்கள். क्या हो रहा है करके देखते हैं। சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது, सुसमाचार को बताने के समय पर क्या होता है, என்ன நடக்கிறது. क्या होती है। பொல்லாத ஒரு மனிதன், एक बुरा व्यक्ति, குடிகாரன், एक दारू पीने वाला व्यभिचारकारन, पियक्कड़, व्यभिचार करने वाला, கிருபையையும் अनुग्रह ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தங்களையும் और प्रभु की ओर से दिया गया बोझ और तकलीफ அவர் ஆறுதல் கொடுப்பார் என்ற செய்தியையும் वो तक जो तसल्ली देता है उस बात की உத்தம संदेश को, இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தையும் और उत्तम हृदय से प्रार्थना करने वाली उनकी प्रार्थना கர்த்தர் கேட்டு இருதயங்களை மாற்றுகிற அந்ததை உற்று பார்க்கிறார்கள் தேவதூதர்கள். और उसके हृदय को बदलने वाले उन बातों को स्वर्गदूत झुक कर देखते हैं, மிகவும் ஆசையோடு பார்க்கிறார்கள். बहुत ही लालसा से देखते हैं। என்ன மகிமையான ஒரு காரியத்தை कैसे வைத்திருக்கிறார். महिमा की बात है। 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லி पहले कोरिन्थियों का पहला अध्याय पर लिखा हुआ है। பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே கிறிஸ்து தம்முடைய விசுவாசிகளை ரட்சிக்க சித்தம் கொண்டார். एक प्रचार जो पागलपन के समान दिखाई पड़ता है, उसके द्वारा मसीहा महान कार्य करता பயப்படாதே. है। डरना नहीं। எதிர்ப்பு இருக்கிறதா? क्या विरोधी है? உங்களை விரோதிக்கிறாங்களா? क्या आपके विरोध में लोग உங்களுக்கு करते பின்னால हैं? ஒரு தேவ தூதர்கள் கூட்டமே இருக்கு. आपके पीछे स्वर्गदूतों का एक झुंड है। ஒருவன் உன்னை எதிர்த்து तुम्हारे முழிப்பதில்லை. विरोध में कोई नहीं நீங்கள் खड़ा கால் रह வைக்கிற सकता। வீட்டை கர்த்தர் तुम ஆசீர்வதிப்பார். जहाँ पर पैर रखते हो उस घर को प्रभु आशीष அவருடைய करेगा, வயல்வெளிகள் ஆசீர்வதிக்கப்படும். और उनकी खेती, उनके काम அவருடைய आशीष வியாபாரம் जाएंगे। ஆசீர்வதிக்கப்படும். उनका जो काम या धंधा है आशीष किया தேவதூதர்கள் जाएगा। ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். स्वर्गदूत आशा से बैठे हुए हैं। நற்செய்தியில் அவ்வளவு மகிமை. सुसमाचार में उतना उद्धार தேவன் है। மகிமையான காரியங்களை प्रभु செய்கிறார். महिमा के कार्य को करता எத்தனை है। குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. कितने ही परिवार आशीष पाए நடக்க हैं। முடியாத கால் உடைந்தவர்கள் எழுந்து நடந்து விடுகிறார். और जो चल नहीं पाते हैं, लंगड़े जो पैर टूट कर पड़े हैं, वो लोग उठकर खड़े हो जाते हैं। கைவிடப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு எழும்பி நிற்கிறார்கள். और जो प्रभु से, जो डॉक्टर से छोड़े गए, वो प्रभु के वचन को सुनकर वो तैयार प्रभु के लिए तैयार சுவிசேஷத்தை सुसमाचार सुनते கேட்கும் हैं। போது ரட்சிப்பும் சுகமும் இறங்கி வருகிறது. सुसमाचार को सुनने के समय पर उद्धार उनकी ओर दौड़ कर आता है। இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यीशु मसीह कहता நான் है, அங்கு இருக்கிறேன். मैं वहां पर हूँ। வேதம் சொல்கிறது, कलाम कहता है, தேவ தூதர்கள் இவைகளை உற்று பார்க்க ஆசையோடு காத்து स्वर्गदूत கொண்டிருக்கிறார்கள். इन बातों को झुक कर देखते रहते हैं, ஆச்சரியப்படுகிறார்கள். लालसा करते எவ்வளவு हैं। ஒரு மோசமான மனிதன். कितना एक बुरा व्यक्ति है। சுவிசேஷத்தை கேட்கிறான், सुसमाचार को மனம் सुन रहा திரும்புகிறான், है, मन फिराता தேவனுடைய है, பிள்ளையாய் மாறுகிறான். प्रभु के वचन को எப்படி இந்த सुनता है। வசனம் கிரியை செய்கிறது? कैसे ये वचन कार्य करता கர்த்தர் है। நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கல, प्रभु हमारे लिए इन बातों को नहीं மனிதர்களுக்கு दिया, கொடுத்திருக்கிறார். मनुष्य के लिए दिया ஆசையோடு है। காத்திருக்கிறார். लालसा से देख, வேதம் சொல்லுகிறது, कलाम இந்த कहता है, மகிமையான ये சுவிசேஷம் महिमा का லூக்கா सुसमाचार। 7வது அதிகாரம் लोक 7वां अध्याय 22வது வசனத்துல 22वां वचन के अंदर இயேசுவானவரே சொல்லுகிறார், எப்படி சுவிசேஷ ஊழியம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. यीशु मसीह खुद कहता है कि उसकी सेवकाई में कैसे 7வது सुसमाचार அதிகாரம் हुआ। 22வது வசனம், 7वां अध्याय का 22वां वचन, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, यीशु ने उन्हें उत्तर दिया, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். और तुम जाकर जो बातें तुमने देखी है, जो सुनी है, उसके बारे में यूहन्ना को சுவிசேஷ बताओ। ஊழியத்தில் கிறிஸ்துவானவர் செய்யும் போது என்ன நடந்ததோ அதே காரியம் நம்முடைய உங்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் அப்படி செய்வார். सुसमाचार की सेवकाई में जो बातें हुई थी, वही बात प्रभु हमारे और आपके सुसमाचार सुनाने के குருடர்கள் समय பார்வை करेगा। அடைகிறார்கள், और अंधे देखते हैं, சப்பானிகள் நடக்கிறார்கள், लंगड़े चलते फिरते हैं, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், थोड़ी शुद्ध किए जाते செவிடர்கள் हैं, கேட்கிறார்கள், बहिरे सुनते हैं, மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், मुर्दे जलाए जाते हैं, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. और कंगालों को सुसमाचार सुनाया जाता है। ஆண்டவருடைய பிரசங்க பீடத்துல प्रभु का प्रचार करने के समय இவ்வளவு पर காரியம் நடந்தது. ये सारी बातें हुई। தரித்திரர்களும் கூட அங்க இருந்து நல் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார். कंगाल लोग भी उस बात को वहां पर अच्छे सुसमाचार को सुने। அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है, சீஷர்கள் பார்த்து சொல்றாங்க, शिष्य को देखकर कहता है, தயவு செய்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்க. और ये जो तुम ध्यान रखो इन कंगालों के बारे में। பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? पौलुस क्या कहता है, எனக்கு அந்த எண்ணம் கர்த்தர் முதலாவதே தந்திருந்தார். मुझे प्रभु ने वो बात को पहले से दिया, உபாகமம் 15வது அதிகாரம். और व्यवस्था विवरण का 15वां अध्याय। ஆண்டவர் சொல்கிறார், प्रभु कहता है,
எளியவன் உனக்குள்ள இருக்கக்கூடாது. और तुम्हारे बीच में कोई भी दरिद्र नहीं होना உன்னுடைய चाहिए। சபைக்குள்ள எளியவன் இருக்கக்கூடாது. तेरे कलीसिया के अंदर कंगाल व्यक्ति नहीं रहना அடுத்து கீழே चाहिए। வரும்போது சொல்கிறார், उसके नीचे कहता है எளியவன் இருப்பான், और वो कंगाल रहेगा நீதான் அவனை உதவி செய்து தூக்கி விட வேண்டும். और तू ही उसका मदद कर और उसे उठा। அந்த மரியாள் விலையேறப்பட்ட தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்தாள். मरियम उस कीमती जो इत्र को प्रभु के पैरों तले गिरा दिया। யூதா சொல்லுகிறான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. यहूदास कहता है कि इसे बेचकर कंगाल को बांट सकते இயேசு என்ன हैं। சொன்னார் தெரியுமா? यीशु ने क्या कहा? தரித்திரர் எப்பொழுதும் இருக்கிறார். कंगाल तो हमेशा रहते हैं। ஏன் இருக்கிறார்கள்? किस लिए रहते हैं? நீ அவர்களுக்கு செய்யணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். तुम्हें उनको मदद करना है और प्रभु आपको आशीष करेगा। இதுதான் சுவிசேஷம். यही तो सुसमाचार है। அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள். प्रेरितों ने इन बात को किया है। கலாத்தியர் 1வது அதிகாரம் गलातियों का पहला 6வது अध्याय 7வது 8வது வசனம் சொல்லுகிறது, 6, 7, 8 वचन पर लिखा நான் है, இந்த சுவிசேஷத்தை ஒரு மனிதனால் பெற்றதுமல்ல, मैंने ये सुसमाचार किसी व्यक्ति से ஒரு नहीं மனிதனால் पाया, கற்றதுமல்ல, ना किसी व्यक्ति से இயேசு सीखा। கிறிஸ்துவை இதை எனக்கு கற்றுக் यीशु கொடுத்தார். मसीह ने खुद मुझे ये बताया ஆகவே है। நாங்கள் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தின்படியே நீ செய்ய வேண்டும். और इसलिए मैं जो बताता हूँ इस सुसमाचार के अनुसार तुम भी करो। ஒருவேளை நான் இந்த செய்தியை மாற்றினால் சபிக்கப்பட்டு போவேன் என்று சொல்கிறார் यदि பவுல். मैं इस संदेश को बदल दूं तो मैं श्रापित किया ஒரு जाऊंगा। தேவதூதன் மேலே இருந்து இறங்கி வந்து சொன்னாலும் சபிக்கப்படுவான். और एक स्वर्गदूत ऊपर से आकर कहेगा तो भी वो श्रापित है। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 4 अध्याय का 5वां वचन में लिखा என்னுடைய है, சுவிசேஷம் உனக்கு விளங்கவில்லை என்றால் अगर मेरा सुसमाचार तुम्हें सुनाई नी नहीं, समझ कट्टु नहीं पोई आता, विडुवाई। तो वो नाश किया அதுதான் जाएगा। அடையாளம். यही उसका चिन्ह ஆகவே है। அப்போஸ்தலருடைய சுவிசேஷம் எனக்கு விளங்க வேண்டும் என்று ஜெபம் और பண்ணுங்க. इसलिए प्रेरितों का सुसमाचार मुझे समझना चाहिए करके प्रार्थना அதுதான் करो। சத்தியம். यही सत्य है। எபிரேயர் 2வது அதிகாரம் इब्रानियों का 2 4வது अध्याय வசனம் சொல்லுகிறது, 4 वचन में लिखा முதலாவது है, கர்த்தர் மூலமாகவும் पहले प्रभु के द्वारा, திரும்ப அவரிடத்திலே கேட்ட அப்போஸ்தலர் மூலமாகவும் उसके बाद उनकी ओर से सुना हुआ उन प्रेरितों के நமக்கு द्वारा அறிவிக்கப்பட்டது. हमारे लिए बताया गया। இவ்வளவு மகிமையான சத்திய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் और इतने महिमा के सुसमाचार की आज्ञा को तुमने நாம் यदि पालन எவ்வளவு नहीं பெரிய किया, தண்டனைக்கு ஆளாவோம். हम कितने बड़े दंड के योग्य மகிமையான होंगे। சுவிசேஷம், महिमा का தேவனுடைய सुसमाचार है, சாயலாக இருக்கிற சுவிசேஷம். प्रभु का गवाही में रहने वाला கண்டிப்பா सुसमाचार। சொல்லுங்க, जरूर बताइए, கண்டிப்பா மற்றவங்களுக்கு சொல்லுவோம், जरूर दूसरों को बताइए, அவருக்காய் ஜெபம் பண்ணுவோம், उनके लिए प्रार्थना करें, மிஷனரிகளுக்காய் உதவி செய்வோம். मिशनरी के लिए मदद करें, அக்கம்பக்கத்தில் உள்ள மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு கண்டிப்பாய் உதவி செய்யுங்க. आसपास रहने वाले मिशनरी सेवकाई के लिए मदद जरूर कीजिए। டிவியில உபதேசம் பண்ணவர்களுக்கு தயவு செய்து காணிக்க அதிகமா கொடுக்காதுங்க. और टीवी में उपदेश करने वालों के लिए अधिक दान न दीजिए, அதான் உங்களுடைய சபை பார்த்து கொள்ளும். वो उनकी कलीसिया संभाल ஆனால் लेगी। மிஷனரி ஊழியத்துக்கு लेकिन मिशनरी की सेवकाई எத்தனையோ के लिए மிஷனரி ஸ்தாபனம் இருக்கு. कितने मिशनरी की सेवकाई நண்பர் है। ஜெபக்குழு, और जो फ्रेंडशिप मिशनरी बैंड, விஸ்வவாணி, विश्ववाणी, ஜென்ஸ் ஊழியம், जेम्स की இன்னும் सेवकाई, எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஐஎம்எஸ் ஊழியம், IMS की सेवकाई, இப்படிப்பட்ட மிஷனரி ஊழியத்துக்கு தயவு செய்து கொடுங்க. ऐसे मिशनरी सभा को जरूर आप मदद கர்த்தர் இதை कीजिए। காண்கிறார். प्रभु से देखता அது है விதைக்கிறார்கள், அது சரியான பலனை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். और वो बोते हैं और प्रभु उनको जरूर उनको फल को बढ़ाकर देगा। வேற आपको भी எதுலயும் आशीष கொண்டு होगी। பணத்தை வீணா போடாதீங்க. और किसी भी चीजों पे व्यर्थ में न दीजिए। உங்களுடைய கமாயில, உங்களுடைய வருமானத்துல கண்டிப்பா மிஷனரிகளுக்கு கொடுங்க. आपके कमाई में जरूर मिशनरी सभाओं के लिए मदद जरूर பேங்க் அக்கவுண்ட் कीजिए। போடுகிறது அவங்களுக்கு தயவு செய்து கொடுக்காதுங்க. और बैंक अकाउंट डालने वाले, टीवी में डालने वाले लोगों को जरूर न दीजिए। அவரவர் சபைகளை அவங்களை பார்த்துக்கணும். उनकी कलीसिया उन्हें संभालेगी। தேவனுடைய மார்க்கத்துக்கு செய்வோம். प्रभु के राज्य के लिए करेंगे। ஏன் இந்த தேவதூதர்களை உற்று பார்க்கிறார்? क्यों ये स्वर्गदूत झुक कर देखते हैं? எதனால உற்று பார்க்கிறார்? किस लिए झुक कर देखते हैं? எபிரேயர் 1:14 சொல்கிறது, इब्रानियों का 1:14 वचन में लिखा ரட்சிக்கப்பட்ட है, ஜனங்களை பாதுகாக்கும்படி ஊழியம் செய்யும்படி இந்த தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். और उद्धार पाने वालों के लिए सेवा करने के लिए ये स्वर्गदूत तैयार हैं। அவளோடு காக்கிறார்கள். वो इंतजार करते हैं। நீங்கள் செய்தி கொடுக்கும்போது தேவதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். आप संदेश देने के समय पर स्वर्गदूत देखते யார் हैं। ரட்சிக்கப்பட போகிறது? कौन उद्धार पा रहा நான் है? அவருக்கு ஒரு உதவி செய்ய मैं வேண்டும். उन्हें जाकर मदद அந்த करूं ரட்சிக்கப்பட்டவனோடு கூட இருக்க और வேண்டும். उस उद्धार पाए हुए व्यक्ति के साथ में வேதம் रहूं। சத்தியம் சொல்லுகிறது. कलाम सत्य है, वो कहता அப்படிதான் है। நடக்க போகிறது. ऐसा ही ஆகவே होगा। மிஷனரி ஊழியத்துல
சுவிசேஷ ஊழியத்துல தேவதூதர்கள் ஆசையோடு और பார்க்கிறார். इसलिए मिशनरी सेवकाइयों को और जो सुसमाचार सुनाते हैं उनको स्वर्गदूत देखते இயேசு हैं। கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். यीशु मसीह भी कहता மத்தேயு है 18:10 मत्ती का 18वां अध्याय 10 ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்கிறார். उद्धार पाए हुए लोगों के बारे में எந்த कहता है சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா और இருங்கள். ये छोटे से लोगों को तुच्छ न जानना। இவர்களுக்குரிய தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் என் பரமபிதாவை தரிசிக்கிறார். और इन लोगों के लिए जो स्वर्गदूत हैं हर दिन परमपिता को मुलाकात करते हैं। ரட்சிக்கப்பட்ட நீங்க பயப்படாதீங்க. उद्धार पाएंगे உங்களுக்கு ஒரு தேவதூதன் உண்டு. तुम्हारे लिए एक स्वर्गदूत है அவர் உங்களை நிச்சயமாய் கைவிடுகிறது. वो तुम्हें जरूर नहीं छोड़ेंगे। தேவன் கேட்பார். प्रभु पूछेगा தன்னுடைய உன்னுடைய பணிவிடை தேவதூதனை பார்த்து கேட்பார். और तुम्हें जो सेवकाई करते हैं उस स्वर्गदूत से என்ன पूछेगा நடந்தது என்னுடைய மகளுக்கு? क्या हुआ मेरे बच्चे को, என்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது? मेरे बेटे को क्या हुआ। ஆண்டவர் சொல்கிறார் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். प्रभु कहता है मैंने उसके हर एक बाल को ஏன் गिना அவளுடைய है। தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தது என்று கேட்பார். किस कारण उसके सर से एक बाल गिरा करके வேதம் சொல்லுது पूछेगा। எந்த சிறியில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையா इन இருங்கள். छोटे से छोटे को किसी को भी तुच्छ न जानो। இவர்களுக்குரிய தேவதூதர்கள் इनका स्वर्गदूत தினமும் பரலோகத்திலே தெய்வ சமூகத்திலே தரிசிக்கிறார். हर दिन प्रभु को स्वर्गदूत दर्शन करते हैं। லூக்கா 15வது அதிகாரம் लूक 15वां अध्याय 7வது வசனம் சொல்லுகிறது 7वां वचन पर மனம் कहता திரும்புகிற है ஒரே மனுஷன நிமித்தம் मन फिराने वाला एक ही मनुष्य के कारण பெரிய சந்தோஷம். एक बहुत बड़ी खुशी। 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? 10वां वचन क्या மனம் कहता है திரும்புகிற ஒரே மனுஷன் நிமித்தம் मन फिराने वाले एक ही व्यक्ति के தேவ कारण தூதர்களுக்கு முன்பாக परमेश्वर के स्वर्गदूतों के மிகுந்த सामने சந்தோஷம் உண்டாயிருக்கு. बहुत बड़ी आनंद है। எத்தனை பாக்கியவான் ये कितना धन्य की बात கிறிஸ்தவர்கள் है। எத்தனை பாக்கியவான். मसीहा के लोग कितने धन्य நாம் हैं। தன்னந்தனியாக அல்ல, हम अकेले नहीं, நீங்கள் தன்னந்தனியாக அல்ல. आप अकेले नहीं। ஆகவே எந்த பிசாசு உங்களை உங்களோட போர் செய்து வெற்றி பெற முடியாது. इसलिए आपको कोई भी शैतान लड़कर जीत नहीं எந்த सकता। பொல்லாத மனிதன் ஒன்று செய்ய முடியாது. कोई भी बुरा व्यक्ति तुम्हें कुछ नहीं कर தேவ सकता। தூதர்களுடைய சேனை உங்களோடு வரும். प्रभु का स्वर्गदूत की सेना तुम्हारे ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் யாக்கோபு போகும்போது தேவதூதர் கூட்டங்கள் இறங்கினது. और याकूब के उत्पत्ति के किताब 22वें अध्याय में जब याकूब चल रहा था 32 में 32 के अंदर कहता वहां पर स्वर्गदूत याकूब के पीछे चल ஒரு रहा பெரிய था। திரள் கூட்டமே இறங்கி. एक बहुत बड़ा सेना उतर गई। நீங்கள் பாக்கியவான். आप धन्य हैं। கர்த்தருடைய வேதத்தை நம்புகிற நீங்கள் பாக்கியவான். प्रभु के वचन को विश्वास करने वाले आप ஒரு धन्य हैं। மாதிரி போயிருந்தோம். क्यों मैं ऐसे फंस जाता हूँ? சத்தியம் என்ன சொல்லுகிறது? सत्य क्या कहता है? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் உண்டு. उद्धार पाए हुए लोगों के लिए அவர்கள் स्वर्गदूत हैं பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார். और वो उनकी सेवा टहल நாம் करते हैं நிமிர்ந்து நிற்போம். और हम स्थिर रहेंगे, தன்னந்தனியாக அல்ல. अकेले नहीं। கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். मसीहा तुम्हारे தேவ साथ தூதர்கள் है। உங்களோடு கூட இருக்கிறார். स्वर्गदूत आपके साथ है என்னுடைய வாழ்க்கையில தேவர்கள் கூட இருந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். और मेरे साथ स्वर्गदूत हैं, ये मैंने अनुभव किया है। அவர்களை பார்க்கல, அவர்கள் செய்கிற காரியங்களை அனுபவித்திருக்கிறேன். और मैंने देखा तो नहीं, लेकिन उनके जो उन्होंने जो कार्य किया है उसको मैंने अनुभव இந்த किया है। மகிமையான சுவிசேஷ ஊழியத்தை நாம் எல்லாரும் செய்வோம். इस महिमा की सुसमाचार की सेवकाई को हम करेंगे இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையோடு और காத்துக்கொண்டிருக்கிறார். इन्हें देखने के लिए स्वर्गदूत भी इंतजार करता है। நல்லவரே ஸ்தோத்திர சபா. अच्छे प्रभु இந்த धन्यवाद। சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவதூதர் ஆவலோடு इस காத்துக்கொண்டிருக்கிறார். आवाज को सुनने वाले हर एक को प्रभु स्वर्गदूत देखते हैं। தைரியமா இருக்கட்டும். धैर्य से रहिए। தனக்கு பின்னால இருக்கிற ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளட்டும். अपने पीछे रहने वाले महिमा की आशीष को தேவ देखें। தூதர்களை கண்டுகொள்ளட்டும். प्रभु आपको पहचाने அவர்கள் போகிற வருகிற ஒவ்வொரு இடத்திலும் தேவ சேனை அவரோடு கூட இருக்கட்டும். और आने वाले जाने वाले हर स्थान पर प्रभु स्वर्गदूतों की सामर्थ्य उनके संग அவர்கள் चले கல்லில் இடராதபடி கால்களை ஏந்தி கொண்டு போவார்கள். और वो उनके पैरों पे पत्थर ना ठोकर खाए, वैसे हाथों से उठा அதை कर संभाले। காணட்டும், उसे देखें, அனுபவிக்கட்டும். अनुभव करें। புதியதாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களை விசேஷமாய் கவனித்து नए ஆசீர்வதிங்க. से जो विश्वासी में आए हैं उन हर एक को உம்முடைய उसको பிரசன்னத்தை உணரட்டும். आपकी प्रशंसा நீர் கூடவே இருக்கிறதை உணரட்டும். आप उनके संग है உம்முடைய पहचान। தேவ தூதர்கள் பார்க்க வருகிறதை பார்க்கட்டும். आपके स्वर्गदूत आके देखते हैं, இந்த इसे वो देखें। மகிமையான ஊழியத்தை अनेகர் செய்யட்டும். इस महिमा की सेवकाई को बहुत அதற்காக सारे लोग அவர்கள் करें। உதவி செய்யட்டும். उसके लिए वो मदद करें, செபிக்கட்டும். प्रार्थना करें। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். प्रभु महान कार्य இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता।